ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். 48 மணி நேரம் ஒரே ஒரு கார்டு, 2 எஃப்ஐஆர். முதல் எஃப்ஐஆர் இறந்து கிடந்த 3 தமிழர்கள் மேலே. இரண்டாவது எஃப்ஐஆர் அவங்கள சுட்ட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் மேலே. மர்டர் செக்ஷன் 103/1. 2 நாளில் கேஸு தலைகீழாக திரும்பிடுச்சு மேடி ஃப்ரெண்ட்ஸ். எப்படி திரும்பிச்சு? யார் திருப்பினாங்க? இனிமே என்ன நடக்கும்? ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது கர்நாடகா வெஸ்ட் தமிழ்நாடு சண்டை கிடையாது. இது ஒரு கேள்வி. காட்டுக்குள்ள ஒரு துப்பாக்கி பேசினா சட்டம் இந்தியாவில் யார் பக்கம் நிற்கும்? கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா கடைசியில் நான் 2 அரசாங்கத்துக்கும் 5 முக்கியமான கேள்விகள் வைக்க போறேன். ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதிகாலை இந்த சாமராஜா நகர் டிஸ்ட்ரிக்ட், ஹானூர் தாலுக், காவேரி வைல்டு லைஃப் சாங்சுரியோட ஷாகியா ரேஞ்ச், மரியமங்கலா பீட்டுன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க இருந்த 4 பேர், ஆந்தனி சாமி, ஜான் ரோஸ் பீட்டர், குமார், அப்புறம் மகிமாதாஸ். 4 பேருமே எங்க உள்ளவங்க தெரியுமா? தமிழ் வம்சாவளி. இந்த ஹானூர் தாலுக் கிராமங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருந்த தமிழ் மக்கள். அன்னைக்கு காலையில 3 பேரு அந்த காட்டுல பிணமாக கிடந்தாங்க. மகிமாதாஸ் அப்படிங்கிறவர் மட்டும் தப்பிச்சு ஓடி காயத்தோட ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டார். அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முழு கேஸுடைய தற்போது உயிரோட இருக்கக்கூடிய ஒரே ஒரு சாட்சி. இந்த பேரை நீங்க மனசுல வச்சுக்குங்க. ஏன்னா நம்ம அப்புறம் அவரை பார்க்க வருவோம். இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய வெர்ஷன் என்னன்னு நீங்க பாருங்க. அவங்க சொல்றபடி பார்த்தா போச்சிங் நடக்குது அப்படின்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஆன்டி போச்சிங் ஆப்ரேஷனுக்கு நாங்க போனோம். அந்த குரூப் முதல்ல எங்களை ஃபயர் பண்ணாங்க. நாங்க செல்ஃப் டிஃபென்ஸுக்கு திருப்பி சுட்டோம் அப்படின்னு சொல்றானுங்க. ஸ்பாட்ல இருந்து ஃபயர் ஆர்ம்ஸும் 2 பை நிறைய அனிமல் மீட்டும், அதாவது கறி, நாங்க ரெக்கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த டிபார்ட்மெண்ட் சொல்லுது. அதோட நிக்கல ஃப்ரெண்ட்ஸ். இறந்து போன அந்த 3 பேர் மேலேயே வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கேஸ் பதிவாயிருக்கு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு இந்த கதையில அக்யூஸ்ட் யார் தெரியுமா? பிணமாக கிடந்த 3 பேர், 3 தமிழர்கள். சுட்டவங்க அவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சரி, இதுதான் முதல் நாள் படம். இப்போ கேமராவை நீங்க வேற பக்கம் திருப்புங்க. அதே நாள்ல அங்க இருந்த குடும்பங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டாங்க. எங்க ஆளுங்க போச்சர்ஸ்னா அதுக்கான ஆதாரத்தை காட்டுங்க. இது என்கவுண்டர் இல்லை அப்படின்னு. அவங்க கேள்வி ரொம்ப சிம்பிளானது. வேட்டையாட போனவங்கன்னா எதிர்த்து சுட்டாங்கன்னா 4 பேர்ல 3 பேர் எப்படி இறந்தாங்க? டிபார்ட்மெண்ட் பக்கம் ஒரு சேதம் கூட ஏன் இல்லை? யாருக்கும் ஒரு காயமுமே இல்லை? இந்த கேள்விக்கு இன்னும் கூட தமிழ்நாட்டிலும் சரி கர்நாடகாவிலும் சரி எந்த டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு பதிலும் இன்னும் சொல்லலை. நான் சொல்ல மாட்டேன் இது என்கவுண்டரா, இது படுகொலையா அப்படின்னு. அது கோர்ட்டு, போலீஸு அப்படின்னு கேஸு விசாரணை அப்படி நடந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் கேள்வி கேட்கறது நம்ம வேலை. அதுதான் இந்த சேனல். ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி சென்னையில இருந்து ஒரு சோசியல் மீடியா போஸ்ட் போட்டவர் யாரு? தமிழ்நாட்டின் வெறும் 100 நாளான சீஃப் மினிஸ்டர் விஜய். அந்த போஸ்ட்ல அவர் யூஸ் பண்ண வார்த்தைகளை நீங்க நல்லா கவனிக்கணும். இது படுகொலை, இது என்கவுண்டர் இல்லை, இது ஃபயரிங் இன்சிடென்டே கிடையாது, இது படுகொலை. அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல, சிஎம் விஜய் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல, ஒரு மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டர் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல 3 விஷயம். 1, கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்த விளக்கம் ஏத்துக்க முடியாதது. 2, ஹை லெவல் கமிட்டி வச்சு நேர்மையான விசாரணை நடத்தணும், பொறுப்பானவங்களுக்கு, இதுல சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். 3, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கர்நாடக அரசு உதவணும். ஒரு மாநில முதல்வர் இன்னொரு மாநில அரசுடைய டிபார்ட்மெண்ட்டை பார்த்து உங்க விளக்கம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு பகிரங்கமா சொல்றது, இது ஒரு சாதாரண டிப்ளமேட்டிக் வார்த்தை கிடையவே கிடையாது. இது ஒரு மாநிலத்தின் பொசிஷன். இது தமிழ்நாட்டு மக்களின் பொசிஷன். திமுக தலைவர் ஸ்டாலினும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ரெக்கார்டுக்காக அதையும் நான் இங்க சொல்றேன். மனித உயிரை மதிக்காத கொடூரமான செயல், கடும் கண்டனம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் தமிழக அரசு நஷ்டஈடும் வேலை வாய்ப்பும் வாங்கி தரணும். மேகதாது விஷயத்துல அமைதியாக இருந்த மாதிரி இதுலையும் அமைதியாக இருக்கக்கூடாதுன்னு தமிழக அரசுக்கு அதுலயும் ஒரு அரசியல் குத்தல். சரி, அது அப்படியே இருக்கட்டும், அது அவருடைய அரசியல். அதையும் பதிவு பண்ணிட்டு நாம வீடியோவுக்கு நகர்ந்து போவோம். இப்ப வர்றதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எபிசோடுடைய மையம், இந்த வீடியோவுடைய கோர் அப்படின்னு நான் சொல்ல ஆசைப்படுறேன். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி,
ஹன்னூர் போலீஸ் ஸ்டேஷன். இறந்து போனவங்கள ஒருத்தருடைய மனைவி போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் மேல ஹன்னூர் போலீஸ் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கு. இன்னைக்கு மீடியால அதுக்கான எல்லா ரிப்போர்ட்ஸுமே உறுதியா இருக்குது. யார் மேல எஃப்ஐஆர்? அந்த ஆபரேஷன்ல ஈடுபட்ட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் மேல எஃப்ஐஆர். எந்த செக்ஷன் தெரியுமா? பாரதிய நியாய சன்ஹிதா செக்ஷன் 103/1, பிஎன்எஸ் செக்ஷன்ல 103/1. என்ன தண்டனை தெரியுமா? இதுக்கு கொலைக்கான தண்டனை, அதாவது மர்டர் எஃப்ஐஆர். இதனோட வெயிட்டேஜை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலையில இறந்தவங்க அக்யூஸ்டா இருந்தாங்க, சுட்டவங்க விக்டிம்ஸா இருந்தாங்க. ஆனா ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்குள்ளாடி சுட்டவங்க திரும்பியும் அக்யூஸ்டா இருக்காங்க, இறந்தவங்க திரும்பவும் விக்டிம்ஸ் ஆயிருக்காங்க. அதே காடு, அதே சம்பவம். ஆனா சட்ட புத்தகம் இப்போ 2 பக்கத்தையுமே ஓபன் பண்ணி வச்சிருக்கு. 2 பக்கமும் திறந்து கிடக்கு. ஒரு பக்கம் வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இறந்த 3 பேர் மேல. இன்னொரு பக்கம் பிஎன்எஸ் 103/1, உயிரோட இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேல. இந்த 2 எஃப்ஐஆர்ல எந்த எஃப்ஐஆர் நிற்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் இந்த கேஸுடைய வருங்கால மொத்த போராட்டமுமே. கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் DK சிவகுமார் என்ன சொல்றாரு? மெஜிஸ்ட்ரியல் என்கொயரி, அதாவது ஒரு மெஜிஸ்ட்ரேட் தலைமையில விசாரணை ஆர்டர் பண்ணிட்டதாக அவர் சொல்லியிருக்கிறார். சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்காங்க, துப்பாக்கிகள் சீஸ் பண்ணப்பட்டிருக்கு. முழு உண்மை விசாரணைக்கு அப்புறம் தான் வெளிவரும். மீடியா பலவிதமான கதைகளை ஓட்டுதுன்னு DK சிவகுமார் சொல்லியிருக்கிறார். சரி, அவருடைய வார்த்தையாவே நாம இங்க பதிவு பண்ணிக்குவோம். ஆனா ஒரு விஷயம் நாம இங்க தெளிவாக சொல்லியே ஆகணும். மெஜிஸ்ட்ரியல் என்கொயரிக்கும் விஜய் கேட்கிற ஹை லெவல் கமிட்டிக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. மெஜிஸ்ட்ரியல் என்கொயரியில விசாரிக்கிறது யாரு? அதே மாவட்ட நிர்வாகம், அதே மாநில நிர்வாகம். விசாரிக்கப்படுகிறது யாரு? அதே அரசுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். போலீஸும் அதே அரசு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் அதே அரசு, மாநிலமும் அதே அரசு. அரசு தன்னைத்தானே விசாரிக்கிறது. எத்தனை கேஸ் உண்மையிலேயே வெளிவந்திருக்கு? தமிழ்நாட்டில் நடந்த விஷயங்களை வச்சு உங்களுக்கே அதனுடைய உண்மை தெரியும். நீங்களே சொல்லுங்க. ஏன் இந்த சந்தேகம்னு கேட்டா நீங்க வரலாற்றை எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். 2015 சாசேச்சலம் காடு, ஆந்திர பிரதேஷ், சந்தன கடத்தல் குற்றச்சாட்டுல 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. ஞாபகம் இருக்கா? நம்ம அரசியல் மெமரி உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்பவும் இதே வார்த்தைகள் எதிர்த்து தாக்குனாங்க. செல்ஃப் டிஃபென்ஸ். 11 வருஷம் ஆச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 20 குடும்பங்களுக்கு நீதி கிடைச்சதான்னு நீங்க கேட்டீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறியாதான் இருக்கு. ஆனா இப்பதான் சீஃப் மினிஸ்டர் விஜய் பழைய கேஸுகள்லாம் கொஞ்சம் புதுசா ஓபன் பண்றாரு. பாத்தீங்களா? ஒருவேளை இதையும் ஓபன் பண்ணா பண்ணுவார். இந்த கம்பேரிசனை நான் உருவாக்கல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஊடகங்கள்ல ஒவ்வொருத்தராக தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஊடகங்களும் இந்த சம்பவத்தை இந்த சாசேச்சலம் கூட ஒப்பிட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே காட்டு பகுதி பெல்ட்ல இதுக்கு முன்னாடியும் சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த குருமூர்த்தி கேஸ் ராத்திரி மாடு தேடி போனவர்னு குடும்பமே எஃப்ஐஆர்ல சொன்ன கேஸ். அந்த கேஸ் பற்றிய மொத்த ஆதாரங்களை நானே போய் அந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் தோண்டி பார்த்தா அந்த ஆதாரங்கள்ல ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் த சேம் பேட்டர்ன். ஒவ்வொரு தடவையும் இறந்தவங்க யார் தெரியுமா? தமிழ் மக்கள், தமிழ் கூலி தொழிலாளிகள். ஒவ்வொரு தடவையும் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் என்ன தெரியுமா? அவங்க தான் முதல்ல தாக்கினாங்க. ஒவ்வொரு தடவையும் அதற்கான ஆதாரத்தை கேட்டா மௌனமா போயிடுவானுங்க. ஒரு நிமிஷம் இப்போ இந்த விஷயத்தை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹனூர் தாலுக்குல வாழ்ந்த இந்த மனிதர்கள், இந்த தமிழர்கள் யாரு தெரியுமா? இந்த பார்டர் கிராமங்கள்ல கூலி வேலை பார்த்து பிழைக்கிற சாதாரண குடும்ப மக்கள். உங்க ஊர்லயும் இப்படிப்பட்ட மக்கள் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அவங்க வேலை தேடி வேற மாநிலம் போய் அங்கேயே செட்டில் ஆன உங்க சொந்தக்காரர்கள். அவங்களுக்கு அரசியல் பலம் கிடையாது, அவங்களுக்கு மீடியா ஆக்சஸ் கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு விதவையோட கம்ப்ளைண்ட்ல பதிவான அந்த ஒரு எஃப்ஐஆர். அந்த காகிதம் தான், அந்த பேப்பர் தான் இப்போ 3 உயிருக்கான ஒரே குரல். இனிமே என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாம இனிமே என்ன கவனிக்கணும், எதை உற்று நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். எது முக்கியம்னு நான் சொல்றேன். ஒன்று, எஃப்ஐஆர்னா அரெஸ்ட் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எஃப்ஐஆர்ல பேர் போடுறதுக்கும் அதிகாரிகளை அரெஸ்ட் பண்றதுக்கும் சார்ஜ் ஷீட் போடுறதுக்கும் நடுவில் மிகப்பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த தூரத்தில் தான் எத்தனையோ கேஸ் வந்து
இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் சரி மொத்த இந்தியாவிலையும் சரி அப்படியே காணாம போயிருக்கு. ரெண்டாவது விஷயம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்க்கணும். குண்டு எங்க பாஞ்சது, எவ்வளவு தூரத்தில் இருந்து சுடப்பட்டது, என்கவுண்டர் என்பது உண்மையா பொய்யான்னு சயின்ஸ் பொய் சொல்லாது. வாய் பொய் சொல்லும், அறிவியல் பொய் சொல்லவே சொல்லாது. மூணாவது விஷயம், பேலிஸ்டிக்ஸ். அதாவது இவங்க ரிக்கவர் பண்றதா சொல்ற அந்த ஃபயர் ஆர்ம்ஸ்ல இருந்து உண்மையா ஃபயர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். நாலாவது விஷயம், இந்த மஹிமா தாஸ், அந்த ஒரே ஒரு சாட்சியுடைய ஸ்டேட்மெண்ட் எப்ப யார் முன்னாடி பதிவாகுது, அது இன்னைக்கு மொத்த தமிழ்நாடுமே உற்று நோக்கி பார்க்கணும். ஐந்தாவது விஷயம், நம்ம தமிழ்நாட்டு அரசின் ஃபாலோ த்ரூ. ஒரு கேள்வியை கேட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அது பொதுவாக எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய வேலை. தாவேக அரசு, சிஎம் விஜய் அவர்கள் we are committed to serve the people of தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாருல, அவர் அப்படியே விட்டுறக்கூடாது. தமிழ்நாடு அரசுடைய ஃபாலோ த்ரூ இதுல தெளிவாக இருக்கணும். சிஎம் விஜய் அவர்களுடைய வார்த்தை வலுவாக இருக்கு. இதுவரைக்கும் படுகொலைன்னு சொல்றது, ஒரு மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டர் ஒரு இன்சிடென்ட்டை படுகொலைன்னு சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல்ல நமக்கு அளவுகோல் வார்த்தைகள் கிடையாது, ரியல் ஆக்ஷன்ஸ். அடுத்த வாரம், அடுத்த மாதம் இந்த கேஸை தமிழ்நாடு அரசு தொடருதா, லீகல் டீம் நின்று வேலை செய்யுதா, குடும்பங்களுக்கு தேவையான உதவி போய் சேருதா, அதை நாம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த அரசாக இருந்தாலும் அதுதான் தனிப்பட்ட மனிதர்களின், தனிப்பட்ட குடிமக்களின், சிட்டிசனுடைய வேலை. சரி, ஆரம்பத்தில் சொன்னேன்ல இந்த வீடியோல 5 கேள்விகள். இது என்னுடைய கேள்வி கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 3 குடும்பங்களின் கேள்வி, 2 அரசுக்கும் முன்னாடி வைக்கக்கூடிய கேள்வி, 2 மாநிலத்தின் முன்னாடி வைக்கக்கூடிய கேள்வி, 2 மாநிலங்களை சேர்ந்த மக்களின் முன்னாடி நாம வைக்கக்கூடிய கேள்வி. கர்நாடக அரசுக்கு கேட்கக்கூடிய கேள்வி, ரிக்கவர் பண்ணதா சொல்லக்கூடிய அந்த ஃபயர் ஆர்ம்ஸோடைய ஃபோரன்சிக் ரிப்போர்ட்டை பப்ளிக்கா வெளியிடுவீங்களா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் குடும்பங்களுக்கு முழுசாக பகிரப்படுமா? எஃப்ஐஆர்ல இருக்கிற அதிகாரிகள் விசாரணை முடிகிற வரைக்கும் டியூட்டியில இருப்பாங்களா, இல்ல சஸ்பெண்ட் பண்ணப்படுவார்களா? இறந்தவங்க மேல போட்ட வைல்டு லைஃப் ஆக்ட் கேஸுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதாரம் என்ன? அப்புறமா தமிழ்நாடு அரசுக்கு ஒரே ஒரு கேள்விதான், ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க, ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஸ்டெப் இதுவரைக்கும் எடுத்திருக்கீங்க? இந்த 5 கேள்விக்கும் பதில் வர்ற வரைக்கும் இந்த கேஸை நாம முடிஞ்ச அளவுக்கு அப்பப்ப விடாம கேட்டுக்கிட்டே இருப்போம். கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த மேஜிஸ்ட்ரியல் என்கொயரியில உண்மை வெளியே வரும்னு நீங்க நம்புறீங்களா? எஸ் அல்லது நோ, ஒரே ஒரு வார்த்தை போதும். தொடர்ந்து உங்க கமெண்ட்டை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு தேவையானதாக நீங்க உணர்ந்தீங்கன்னா, கர்நாடகால, அதுவும் தமிழ்நாட்டு பார்டர்ல உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க. அவங்களுக்கு இது தெரியணும். மனசார பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்க. சேனல்ல மற்ற வீடியோஸ் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைனா இட்ஸ் ஓகே. Thank you so much, my dear friends, watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலேயே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்குங்க my dear friends, because it's very, 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 very important. Thank you.